வெல்கம் டு தி ஆக்சிஜன். இன்னைக்கு 2 மேஜர் நியூஸோட வந்திருக்கேன். எஸ். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? நேத்து நான் வீடியோல சொன்ன மாரியே நிஃப்டி கேப் டவுன் ஆயிடுச்சா? எஸ். நேத்து சொன்ன மாரியே சப்போர்ட்ட ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் போச்சா? எஸ். எல்லா நாளும் நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதா? எஸ். நான் சொல்றது எஸ் எல்லாம் நீங்களும் சொல்லணும்னா வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஈஸியா நீங்க பார்த்துக்கலாம். நான் லைவ் செஷன் வரேன். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் 3 மார்க்கெட்டுமே லைவ் வந்து நான் ட்ரேட் பண்றேன். அண்ட் நான் எஜுகேஷன் குடுத்துட்டு இருக்கேன். எல்லாரையும் எஜுகேட் பண்றேன். 4999க்கு 9999க்கு எக்ஸலென்ட்டா பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இஃப் இன்ட்ரஸ்டட்னா பிங் பண்ணுங்க. ஓகே. அது போட்டு டிப்ஸும் குடுக்குறேன் எஜுகேஷனலா. ஓகே. ஓகே. அண்ட் அத பத்தி டீடைல்ஸ் தெரியணும்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஆர் எல்ஸ் வாட்ஸ்அப். இன்னைக்கு 2 மேஜர் நியூஸோட வந்திருக்கேன்னு சொன்னேங்க. என்ன நியூஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஏன் 3 மணிக்கு நிஃப்டி விழுந்தது? காலையில ஏன் கேப் டவுன் ஆச்சு? காலையில கேப் டவுன் ஆனதுக்கு ஓகே கோர் ப்ராசஸ். கோர் வந்து செக்டார் வந்து நெகட்டிவ் ஃபிளாட். நான் கேப் டவுன் ஆகும்னு சொன்னா நடந்துருச்சு. மண்டேல நடக்கும்னு சொல்லணும்ல. மண்டேவும் கேப் டவுன் தான் ஆகும். ஏன்? அந்த 2 மேஜர் நியூஸ் என்ன? மூணாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த மூணாவது ட்விஸ்ட் நானே கண்ணாடியில தட்டிக்கிறேன். சாரி. ரொம்ப இதா பேசுறேன்ல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு. வேற ஒன்றும் இல்லை. 3 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல 2 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மூணாவது வந்து ட்விஸ்ட் வைக்க போறேன் நான். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அதை நான் லாஸ்ட் சொல்றேன். ஓகே. ஐயில் ஸ்டார்ட் பண்றேன் நான். என்ன பண்றேன்? ஐயில் ஸ்டார்ட் பண்றேன். மேஜர் ரொம்ப யாரும் அதை செக் பண்றது கிடையாது. பட் நான் ஐயில் வச்சு ஃபைனலாக சொல்றேன். மூணாவது கான்செப்ட் வரும்போது சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணது குரூப்ல ஆல்மோஸ்ட் 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகி 60 to 70 பாயிண்ட்ஸ். அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 30 பாயிண்ட்ஸ் கழிச்சிங்க அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணோம். எக்ஸலண்ட். ஓகே. ஒரு லாட்டில் நம்ம ட்ரேட் பண்ணி 3000 ரூபா 4000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறோம். முடியுமா? பொசிஷனல் ட்ரேடர் ஐ எம். ஓகே. கம்மிங் டு த டாபிக். மேஜர் 2 நியூஸ் என்ன? ஒன்று யூஎஸ் பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக குளோபல்லே நமக்கு எல்லாமே யூஎஸ் பேஸ் பண்ணி. யூஎஸோட இம்பேக்ட்னா இந்தியாவுக்கும் இம்பேக்ட் தானே. யூஎஸ் பாசிட்டிவ்னா இந்தியாவுக்கும் பாசிட்டிவ் தானே. ஓகே. ஒரு பக்கம் ட்ரேட் டீல் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் 2 மேஜர் தான் நிஃப்டியை வந்து தீர்மானிக்க போகுது. என்ன அப்படின்னா ஸ்டாக்ஸ், டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓவர்லோடட். எல்லாம் மேலே ஏறிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒரு 10,000 இருக்குன்னா அது 50,000க்கு போயிடுச்சு. என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம குழம்பிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இல்லை, எல்லாருமே யூஎஸ்ல இருக்கட்டும் இல்லை வேற குளோபல் வைடாக இருக்கட்டும் குழம்பிட்டோம். என்ன ஆகும்? ஃபியர். அவ்வளோதான். இந்த ஃபியர் வந்தோடனே செல்லர்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல பை பண்ணுறதும் நடக்காது. அப்போ இந்த ட்ரேட் என்ன ஆகும்? அந்த டெக் ஸ்டாக் ஓவர்லோட் ஆச்சுன்னா இன்வெஸ்டர் ஃப்ரீயர் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? குளோபல் வந்து என்ன ஆகும்? பதட்ட நிலைக்கு வந்துடும். ஓ இந்தியாவும் என்ன ஆகும்? என்எஸ்சியும் விழ ஆரம்பிக்கும். ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு காலைல கேப் டவுன் எதனால ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கோர் செக்டார் பற்றி. நிஃப்டி கேப் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கேப் டவுன் ஆகிடுச்சு. நிஃப்டி விழுந்து போச்சு. அது ஃப்ளாட்டு, அதனால இது ஃப்ளாட்டு முடிஞ்சு. இதெல்லாம் போக மேஜர் செக்டாரில் இன்னொன்று இருக்குல்ல, அது என்னன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தெளிவாக சொல்ல மாட்டுக்கானுங்க. கட் பண்ண போகிறோமா இல்லை அப்படியே வச்சுட்டு இருக்க போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? எதுவுமே கிடையாது. டெசிஷன் அடுத்து டிசம்பர் தாண்டி இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. எங்க? யூஎஸ்ல. இதுவே ஒரு ஃபியரை கொடுத்துரும். ஆஹா என்ன ஆகுமோ தெரியலையேன்னு பேனிக் மோடு, குடுகுடுப்பு மாதிரி பேனிக் மோடு. ஓகே. அப்போ நிஃப்டி என்ன ஆக போகுது? வர மண்டே தமிழில் தான் கொடுக்க போகிறேன். டேஞ்சர் ஜோன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி ஆல்ரெடி 3 மணிக்கே காமிச்சிட்டான். ஒரு ஆட்டம் காமிச்சிட்டான். நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட்டில் காமிக்கிறேன். அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகே. இதெல்லாம் போக மூணாவது ஒரு ட்விஸ்ட் சொன்னேன்ல, ஐயை பார்க்க போகிறோம். இந்தியா விக்ஸ் யாரெல்லாம் கவனிச்சிங்க? நான் எடுக்கிறேன் சார்ட்டை. நிஃப்டிக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் எடுக்கிறேன். எனக்கு வேற ஸ்லோவாகுது. கரெக்டாக நம்ம ஏதாவது எடுக்கும் போது தான் ஸ்லோவாகும். ஓகே. இப்போ ஓகே. இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் லுக் 21 லுக். வேற பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி ஏதாவது போட்டுட்டு இருக்கானுங்க. 21 இது 20 வச்சுங்க. இந்த லைனுக்கு அப்புறம் 21. ஓகே. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் கூடிடுச்சு. என்ன ஆகும்? நிஃப்டி என்எஸ்சி என்ன ஆகும்?
நிஃப்டி என்ன ஆகும், பேங்க் நிஃப்டி என்ன ஆகும், விழும். அப்போ மண்டே என்ன தெரியுது, பயங்கர ஃபியர். மண்டே விழும். 26,000 25,800 700 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, நான் மேஜராக சப்போர்ட் சொல்லிடுறேன், மேஜராக ரெஸ்டன் சொல்லிடுறேன். அதுக்கு மேலே என் கூட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணணும், நல்ல ப்ராஃபிட் பண்ணணும், இவர் சூப்பர் ட்ரேடர்ப்பா அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரியுதோ அன்னைக்கு வாங்க, எல்லா பக்கம் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை தேடுங்க. சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குன்றதுனால இது பண்ணிடுறாங்க. யூடியூபுக்கு புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ லைவும் நான் வரும், உங்களுக்கு வரும். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் நான் லைவ்ல ட்ரேட் பண்ணுறேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்ணுறேன், அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டில் நான் லைவ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் ஆன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இந்தியா விக்ஸ் மேலே போயிடுச்சு. 3வது ட்விஸ்ட் இதுதான். இந்தியா விக்ஸ் மேலே போனால் என்ன ஆகுன்றதை சொல்லிட்டேன். 3 மேஜர் நியூஸை சொல்லிட்டேன். 2 நியூஸு, ஒரு டெக்னிக்கல் வெக்டர். ஓகே, நிஃப்டி எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி மண்டே என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். Where is the Nifty? ஓகே, நிஃப்டி 50 நாங்கள் இங்கே தான் ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஓகே, அதான் அப்படி இருக்குது. ஓகே, டன். மேலே போகிறதுலாம் சான்ஸே இல்லை, எப்பவும் சொல்கிறது தான், எல்லா வீடியோலும் சொல்கிறது தான். ஓகே, ஹரிசாண்டல் ரே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னா 26,025 இருக்கும். 25 இருக்கும். ஆல்மோஸ்ட் அங்கே நான் நியர்லி வச்சுக்கிறேன், நோட் பண்ணிங்க. நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்க. 2வது சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா 25,980 இருக்கும். 3வது சப்போர்ட் 25,900 இருக்கும். இதுக்கு கீழேயும் போகலாம். இதை கரெக்டாக கேப்சர் பண்ணணும். எனக்கு கரெக்டான என்ட்ரி வேணும், கரெக்டான ஸ்டாப் லாஸ் வேணும், கரெக்டான டார்கெட் வேணும் அப்படின்னா ப்ரீமியம் ஜாயின் பண்ணுங்க. ப்ரீமியம் ஜாயின் பண்ண சாட்டிஸ்ஃபையாக இருக்குமா, செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் தெரியணும்னா என்னோட எல்லா லைவ் எல்லா வீடியோஸையும் எடுத்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரீமியம் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். பி ஹாப்பி. ஓகே, ரெஸ்டன் லெவல் எடுத்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி நிஃப்டி மட்டும் தான் சொல்ல போகிறேன். பேங்க் நிஃப்டி இப்போ சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணலை, வீடியோ பெருசாக போயிட்டுருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி சாரி நிஃப்டி இப்போது எங்கே போகும், சப்போர்ட் ரெஸ்டன்ட் ஆக்ட் ஆனால் எங்கே போகலாம், எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா பை பிளானிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 172க்கு மேலே போனால் தான் பை பிளானே. அதுக்கு இடையில இந்த ஜோனுக்குள்ளலாம் நோ ட்ரேடிங் ஜோன். ஓகே, 2வது ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை 26,250 இருக்கும், 247. ஓகே, விச் மீன்ஸ் 247. 3வது சப்போர்ட் அது ப்ரைஸோட வால்யூம் பொறுத்து தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அதனால் இங்கே ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க. இதை நான் 3வது இதை ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அதையும் ப்ராப்பராக நம்ம கூட பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் நான் பேங்க் நிஃப்டி ஸ்கிப் பண்ணுறேன், அதை போட்டு நம்ம வீடியோ பெருசாக போயிட்டு இருக்க வேண்டாம். இந்த 2 நாள் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன், சாட்டர்டே சண்டே லீவு. ஓகே, கிளாஸஸ் நான் கொடுத்துட்ருக்கேன், பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கிளாஸஸ். இல்லை விருப்பம் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக நான் அந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன். அண்ட் வேறு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வரல, இதுவே பெரிய நியூஸ். இதை பார்த்துட்டு நான் அரண்டுட்டேன் ஆக்சுவலாக. ஒரு பக்கம் குளோபல் ட்ரேடு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ட்ரேட் டீல் போயிட்டுருக்கு. இது ரொம்ப ஒரு இம்பாக்டான விஷயம். இந்தியா விக்ஸை பார்த்துட்டு இன்றைக்கி நானே ஷாக் ஆகிட்டேன். சரி, ஓகே, ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நான் லைவ் வரும்போது வந்துடுவேன், நீங்களும் வந்துடுவீங்க. பை, லவ் யூ ஆல், பை, ஹேவ் அ குட் டே. சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணுங்கள்.